தற்போது கிடைத்த அண்மை செய்தி, இலவச மின் இணைப்புகளை கணக்கெடுக்க உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டுள்ளது. விவசாய பயன்பாட்டில் அல்லாத இலவச மின் இணைப்புகளை கணக்கெடுக்க தமிழ்நாடு அரசு உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. விவசாய நிலங்களை விவசாயம் அல்லாத நோக்கங்களுக்கு பயன்படுத்துவதாக புகார் எழுந்த நிலையில் தற்போது கணக்கெடுப்பானது எடுக்கப்படும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. நீண்ட காலமாக பயன்பாட்டில் இல்லாத இலவச மின் இணைப்புகளை கணக்கெடுக்கவும் அதிகாரிகளுக்கு வேளாண்மை துறையானது உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது தலைமை செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவா, இது குறித்த கூடுதல் விவரங்கள். விவசாய பயன்பாட்டில் இல்லாத இலவச மின் இணைப்புகளை கணக்கெடுக்க தற்போது தமிழ்நாடு அரசு ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. விவசாய நிலங்களை விவசாயம் அல்லாத நோக்கங்களுக்கு பயன்படுத்துவதாக தொடர்ந்து புகார் எழுந்திருக்கக்கூடிய நிலையில இது தொடர்பான உரிய நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்று தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. மாவட்ட வாரியாக இது தொடர்பான ஆய்வு பணிகளை செய்து விவசாயிகளுடைய பயன்பாட்டில் இல்லாத மின் இணைப்புகளை கணக்கெடுத்து அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு அதற்கான உத்தரவில் குறிப்பிட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழகத்தில் தற்போது 23,56,000 இலவச மின் இணைப்புகள் விவசாயிகளுடைய பயன்பாட்டிற்காக வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில ஒவ்வொரு மின் இணைப்புகளுக்கும் ஆண்டுக்கு 30,000 ரூபாய் மின்சாரத்துறைக்கு வேளாண் துறை வழங்கி வருவதாக தமிழக அரசு தெரிவித்திருக்கிறது. எனவே மாவட்ட வாரியாக ஆய்வு நடத்தி நீண்ட காலமாக பயன்பாட்டில் இல்லாத இந்த இலவச மின் இணைப்புகளை கணக்கெடுக்க அதிகாரிகளுக்கு வேளாண் துறை தற்போது இந்த உத்தரவில் குறிப்பிட்டிருக்கிறது. இது தொடர்பாக வேளாண் துறையிலிருந்து அனைத்து அதிகாரிகள், குறிப்பாக ஒவ்வொரு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய ஆட்சியர்கள் உட்பட அனைத்து அதிகாரிகளுக்கும் இது தொடர்பான ஒரு சுற்றறிக்கையை தமிழ்நாடு அரசு அனுப்பியிருக்கிறது. சுகன்யா, உங்கள் விவரங்களுக்கு நன்றி சிவா.